கண்டினியூஸா பிரஸ் மீட் மட்டுமே பண்றாரு அண்ணாமலை, அதனால எந்த பயன் மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பொள்ளாச்சியில் இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இந்த பிரஸ் மீட்டு நான் கூப்பிட்டேனா? நான் யாராச்சும் பிரஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் பிரஸ் மீட் பண்ணுறேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுக்கலாம்? பத்திரிகையாளர்கள் யாருகிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க. இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்ட போவீங்க. அண்ணாமலை அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க. கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா, அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா. அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு. அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன், யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுற ஆள் நான் தான். ஆனால் இன்னைக்கு வேண்டானே, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நேரம் இல்லைன்னு சொல்கிற ஆள் நான். அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும், காலம் மாறிடுச்சு. அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவங்க வாங்க அவங்க வாழ்கன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் யாருன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க. அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு. அண்ணா இதை நான் 2 வருஷமா அண்ணனுக்கு தெரியும், மூத்த பத்திரிகையாளர் நீங்க. 2 வருஷமா நான் சொல்றதாங்கன்னா மோடி ஐயா சொல்றாங்க. ஆட்சியில திமுக இருக்கு, மேல ஆட்சியில நாங்க இருக்கோம். இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? 10 ஆண்டு காலம் மோடி ஐயா ஆட்சியை பார்த்தாச்சு, 5 ஆண்டு காலம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் 33 காலமாக ஆட்சியில் இருக்க திமுக இன்னும் 27 மாசம் இருக்க போகுது, 2026 வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது 2 கட்சிகளுக்கு தானே போட்டி. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இப்போ நீங்க கேட்குறீங்க மோடி ஐயா ஏன் அதிமுக பேரை சொல்ல? அப்போ சீமானனை கோச்சுக்குவார். சீமானனை கேட்பார், அப்பா ஏன் என்டிகே பேரை மோடி ஐயா சொல்ல? திருமாவளவன் சொல்லுவார், எங்க பேரை ஏன் மோடி ஐயா சொல்லி? ஸோ மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் மன்றத்தில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஐயா. ஈவன் ரோட் ஷோவையும் நேற்று ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க. டெல்லியில தலைவர் என்ன பண்ணிருக்காங்க? இபிஎஸ் ரோட் ஷோ போக சொல்லுங்கண்ணா, எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி மாதிரி அடைச்சு ஒரு 500 பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றோம். கூட்டத்துக்கு போய் பாருங்க, 500 பேருக்கு ஒரு பட்டி இருக்கும். அங்க ஒரு போனா தான் 250, பாதியில் எந்திரிக்கூடாது. இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள், சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்கள பார்க்க வர்றாங்க. இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே? பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சு வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க. அதை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும். எங்களுக்கு அப்படி இல்லைன்னா, ஒரு பிரதம மந்திரி ரோட்டில் வர்றாங்க, பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்தில் இருக்காங்க, ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க, ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்குறாங்க, மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்கெல்லாம் பட்டி மாதிரி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல, கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி அடைச்சு வைக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது. மக்கள் தரிசன யாத்திரை. மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். இது எப்படி தவறாகுங்க? பாஜகவில் இருப்பவங்க எல்லாம் சமூக விரோதிகள், எடுத்துட்டா பாஜக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி, சாராய் விற்கிறவர். சாராய் விற்கிறவங்க சமூக விரோதி தானே? ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு. இதான் வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம். ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லியமா போத்துட்டு சாராய் வித்துட்டு இருக்காங்க, அவங்களும் சமூக விரோதி தானே? எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு. ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கலின்னு சொல்லட்டும், நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கிறாங்க. இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராய ஆலை திறப்பதற்காக அங்க போய்
மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க. வரவே கூடாது. எதற்காக 2014 தஞ்சாவூர்ல டிஆர் பாலு அவங்க தோத்தாங்க? சாராய ஆலை திறந்ததுக்கு தான். எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு? அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு, இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம். அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ் டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டில் பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்க கேடா இல்லையாங்க? இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால, தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். என்ன கொடுமைன்னு இந்த ஜனநாயகத்தில் அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா? நாம அதை கேட்கணும்னு வேற நினைக்கிறேன். மோடி கேரண்டின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு 23 பட்டியலிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். அது சொல்லுங்க, ஒன்னொரு நான் பதில் சொல்றேன். அதாவது 23 பட்டியல் விட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது தமிழை வழக்காடு மொழியாக நீதிமன்றத்தில் கொண்டு வர முடியுமா, அதற்கு மோடி கேரண்டி தருவாரா, சிறுபான்மை மக்களை 2ஆம் தரமாக நடத்த மாட்டோம்னு சொல்லி மோடி கேரண்டி தருவாரா அப்படின்னு ஒரு பட்டியல். மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா 2024க்கு பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும்னு கேரண்டி கொடுப்பார். அது எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும். மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். மோடி கேரண்டி கொடுப்பாங்க. மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மார்க்கு டிஆர் பாலுனுடைய சாராய ஆலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க. மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் மீடியா ஆடு, திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியாவில் ஆடு மட்டுமே, சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு, இந்தியாவை காப்பாற்றலாம்னு வருது இல்லைன்னு. அதுக்கு வந்து 7,39,93,750 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனியில செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன், 99% ஷேர். இந்த மாதிரி குரோனி கேபிட்டல்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க. மக நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்றது மோடி கேரண்டி கொடுப்பார். மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பாரு. மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பாரு. மோடி என்ன கேரண்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டே போலாமே, வேண்டாம், ஒரு நேரம் இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பார். அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகளை 2ஆம் தர குடிமக்களை நடத்தலையா? தமிழ்நாட்டில் எதற்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள்? ஒரு தேசிய கொடியை கூட அவங்களால ஏற்ற முடியல. வேங்கை வேல் நடந்து எத்தனை நாளாச்சு அக்யூஸ்ட் ஏன் பிடிக்கல? தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு? இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா கேரண்டி கொடுத்தால் உப்பு சப்பு இல்லாத கேரண்டின்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவாக்கலாம்.